காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட தேர்தல் இனிமேல் ஜெயிக்குமான்ற அளவுக்கு பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் திமுக என்பதை நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தீர்கள் என்றால் புரியும். ஸோ இந்த தொடர்ந்து எல்லா கூட்டணி ஆட்சியிலையும் அமைச்சரவையில் பங்கு வகித்தார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. இன்றைக்கி இந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வைக்கக்கூடிய பிரதான முழக்கமே பாசிச பாஜக உள்ளே வந்துடும், பாஜக வளரக்கூடாது, பாஜக மதவாத கட்சி அப்படின்ற பிரச்சாரத்தை தான் மு.க. ஸ்டாலினும் திமுக தலைவர்களும் முன்னெடுக்கிறார்கள். 1998 அதிமுக ஆதரவோடு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமரானார். 13 மாதங்கள் தான் அந்த ஆட்சி நீடித்தது. ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு ஜெயலலிதா ஆட்சியை கவுத்துட்டார். அந்த ஆட்சியை கவிழ்த்த போது, அப்போது காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்குது, அந்த ஆட்சியை கவிழ்த்த போது ஏடிஎம்கே ஆதரவு வாபஸ் வாங்கினா என்ன, நாங்கள் தரவங்க ஆதரவுன்ட்டு ஓடோடி சென்று ஆதரவு அளித்த கட்சி எந்த கட்சி தெரியுமா? திமுக. அதற்கு பிறகு 99 மீண்டும் நடந்த பொது தேர்தலில் பிஜேபி பெரும்பான்மை கிடைக்காமல் திரு வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் பிரதமராகிறார். அந்த அமைச்சரவையில் 5 வருடங்கள் திமுக அமைச்சரவையில் பங்கு வகித்தது. ரைட்டா? சரி, ஒரு கூட்டணி கட்சியில் இருக்காங்க, ஏதோ ஒரு கூட்டணி சேர்ந்துட்டாங்க, அதில் இருக்காங்கன்னா ரைட், அந்த கூட்டணியில் தானே தொடரணும். அந்த மக்களவை டென்யூர் முடிந்து, அந்த ஆட்சி முடிந்து 2004 தேர்தல் வருவதற்கு சரியாக 3 மாதத்திற்கு முன்பாக திமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகுகிறது. என்னங்க, ஏங்க இப்படி விலகுறீங்கன்னு கேட்டால் பிஜேபி மதவாத கட்சிங்க. 5 ஆண்டுகள் வாஜ்பாய் அமைச்சரவையில் பங்கெடுத்து சுரண்டி கொழுத்து அதிகாரத்தை சுவைத்த திமுக 2004 தேர்தல் நெருங்குதுன்னு டக்குன்னு பிஜேபி மதவாத கட்சி ஆயிடுச்சு.